Taste the Daily. பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் இந்திய ராணுவம் விடிய நடத்திய அதிரடி தாக்குதலால் அந்நாடே கதிகலங்கி போயுள்ளது. போர் பதற்றம் தொடர்பாக இந்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலில் அப்பாவி இந்திய மக்கள் 26 பேர் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடியாக மே 7ஆம் தேதி நள்ளிரவு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் இயங்கிய 9 தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்தியது. இதில் ஏராளமான பயங்கரவாதிகள் பலியானதை தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதற்கு மே 8ஆம் தேதி முதல் அந்நாட்டின் முக்கிய நகரங்கள் மீது இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது. அந்நாட்டின் பெரிய நகரங்களான கராச்சி, லாகூர் உள்ளிட்ட நகரங்கள் இந்திய ராணுவத்தின் தொடர் தாக்குதலால் நிலைகுலைந்துள்ளதாக கூறப்படுகிறது. 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு கராச்சி மீது இந்திய கடற்படை தாக்குதல் நடத்தியதில் அங்குள்ள துறைமுகத்தில் ஏவுகணைகள் வெடித்ததில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் 2JF-17S மற்றும் 1F-16 ஆகிய போர் விமானங்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படும் நிலையில் இந்திய ராணுவத்தின் குண்டுவீச்சில் பாகிஸ்தானின் சர்கோதா விமானப்படை தளம் அழிக்கப்பட்டதாகவும், பஞ்சாபின் பதான்கோட் அருகே பாகிஸ்தான் விமானப்படையின் ஜெட் விமானத்தை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்திய ராணுவத்தின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் குவெட்டா நகரில் அந்நாட்டு ராணுவம் ஓட்டம் பிடித்ததாக கூறப்படும் நிலையில் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பிரதமரின் இல்லத்திற்கு அருகே இந்திய ராணுவம் குண்டுவீசி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பதுங்கு குழியில் சென்று பதுங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஜம்மு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மலிவான விலையுள்ள குறைந்த ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் ஸ்டைலில் சீக்ரெட் மீட்டிங் நடத்தி இந்தியாவை தாக்கி வீழ்த்தலாம் என நினைத்த நிலையில் பாகிஸ்தானின் பகல் கனவு பலனளிக்காமல் பயனற்று போனது. இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையில் அறிவிக்கப்படாத போர் தொடங்கியுள்ள நிலையில் IPL தொடர் ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. IPL தொடரை தொடர்ந்து நடத்துவது தொடர்பாக BCCI நிர்வாகிகள் ஆலோசனை செய்ய உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனிடையே BCCI நிர்வாகி ராஜீவ் சுக்லா பேசுகையில், கிரிக்கெட் வீரர்களின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் கிடையாது என்றும் IPL கிரிக்கெட் தொடரை தொடர்ந்து நடத்துவது சூழல் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தே முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார்.